எபிரேயர் 4:1-2 வாசிங்களேன். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் உண்டாயிருக்க. ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கான வாக்குத்தத்தத்தையும் எல்லாம் ஃபினிஷ்டு ஒர்க்கையும் இயேசு முடிச்சிட்டாரு. முடிச்ச பிறகும் அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்கிறதுக்கு நீதான் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படிதானே சொல்லுது. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடி என்ன பண்ணுங்க. எப்ப பாரு முன்னவை கால முன்னவைனா நம்ம எங்க வைக்கிறோம்? சர்ச்சில் வந்தா முன்ன வைக்க தோணுது. கீழே போயிட்டோம்னா ஐயோ இது ரொம்ப பெரிய லாங் ஸ்டெப்பா இருக்கே, இது எனக்கு ரொம்ப பெருசு, நமக்கு பெருசு. இயேசு நாமத்துக்கு அது சின்னது. இயேசு எதை கேட்டாலும் லாசரு உயிர் தெழுப்புங்க அப்படின்னா பிதா பண்றாரு. இவர் கம்மன் தூரமா நின்றுட்டு இருக்காரு, பிதா கிரியையில செய்யறாரு. செத்தவன உயிரோட எழுப்பு, குஷ்டரோட எல்லாமே இயேசு தன் பேரில போய் பிதா கிட்ட கேட்டதுதான். இயேசு கேட்டா பிதாவோட பதில் எப்போதும் நோ இல்ல. அதனாலதான் உஷாரா இயேசு சொல்லி தராரு, பிதா எனக்கு மட்டும் தான் நோ சொல்ல மாட்டாரு. சோ நீ என்ன பண்ணிடு, என் நாமத்தினால நீ கேளு.